ஹலோ. நம்ம எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். கஷ்டப்படாம நம்ம சேவிங்ஸ பெருசா ஆக்கணும்னு. இதுக்கு நம்ம லைஃப்ல இருக்கிற ஒரு சிம்பிள் ஐடியாவ தான் ஃபாலோ பண்ண போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய மாங்கா மரம் எப்படி வளருது? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன விதைய தான் போடுவோம். அதுக்கப்புறம் டெய்லி கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் உரம் போட்டா தான் அது பெருசா வளரும். முதல்ல ஒரு பழம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுவே 2, 3ன்னு கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் பழம் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஃபியூச்சரை ஃபினான்ஷியல் ஃப்ரூட்டா பில்ட் பண்ண சின்ன சின்ன அமௌண்ட்டா ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் நம்ம சீக்ரெட். அதுதான் எஸ்ஐபி. எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ரெகுலர் சேவிங்ஸ் ஹேபிட் மாதிரி. நம்ம எல்லாரும் எல்ஐசி இல்ல சிட் ஃபண்ட்ல மந்த்லி அமௌண்ட் கட்டுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு பிக்ஸட் அமௌண்ட்டை ரெகுலரா எவ்ரி மந்த் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாயை எவ்ரி மந்த் ஒரு ஃபண்ட்ல போடலாம். இதுல பெரிய அமௌண்ட் ஒன்னா போடணும்னு அவசியம் இல்ல. சின்ன சின்ன அமௌண்ட்டா லாங் டர்ம்க்கு போடலாம். உங்க சேலரி வந்த உடனே அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் ஆகும். சோ மறக்க தேவையில்லை. இதுதான் எஸ்ஐபியோட சிம்பிளிசிட்டி. எஸ்ஐபியோட ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் மேஜிக் தான் ரூபி காஸ்ட் அவரேஜிங். நீங்க ஒரு ஸ்டாக்கை இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அடுத்த மாசம் அது 80 ரூபாய் ஆகிடுச்சுன்னா பயமா இருக்கும். ஆனா எஸ்ஐபில அதே 1000 ரூபாய்க்கு இப்போ அதிகமான ஷேர்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்த மாசம் அதோட பிரைஸ் 120 ரூபாய் ஆகிடுச்சுன்னா இப்போ கம்மியான ஷேர்ஸ் கிடைக்கும். சோ லாங் டர்ம்ல நம்ம பர்ச்சேஸ் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆவரேஜ் ஆகிடும். மார்க்கெட் அப்பா இருந்தாலும் டவுனா இருந்தாலும் பயந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண தேவையில்லை. மார்க்கெட் எப்போ மேல போகும் எப்போ கீழே போகும்னு ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நம்ம வேலை ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றது தான். இதுவே நம்ம ரிஸ்கை பேலன்ஸ் பண்ணிடும். எஸ்ஐபியோட செகண்ட் பவர் தான் காம்பவுண்டிங். இதுதான் உங்க பணத்தை பெருசா மாத்தக்கூடிய ரியல் மேஜிக். சிம்பிளா சொல்லணும்னா வட்டிக்கு வட்டி. ஃபர்ஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மேல ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ அந்த லாபம் திரும்ப லாபம் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் காம்பவுண்டிங். உங்க பணம் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தா அது பிளாட்டா தான் வளரும். ஆனா காம்பவுண்டிங்கோட இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஸ்லோவா இருக்கும். அதுக்கு அப்புறம் growth ஜெட் ஸ்பீட்ல வளர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்டர் 20 வருஷமா மாசம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. இன்னொருத்தர் ஜஸ்ட் 5 வருஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி 25 வருஷமா அதே 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. அந்த 5 வருஷம் டிஃபரன்ஸ்க்கு செகண்ட் இன்வெஸ்டருக்கு ஆல்மோஸ்ட் 23 லட்சம் அதிகமா ரிட்டர்ன் கிடைக்கும். சோ இயர்லியா ஸ்டார்ட் பண்றது தான் உங்க பிகஸ்ட் அட்வான்டேஜ். டைம் தான் காம்பவுண்டிங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருந்தா இந்த 3 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணினா தான் காம்பவுண்டிங்கோட பவர் அதிகமா யூஸ் பண்ண முடியும். எந்த மாசமும் நிறுத்தக்கூடாது. ஒரு மாசம் ஸ்டாப் பண்ணாலும் அந்த கேப்ல ரூபி காஸ்ட் அவரேஜிங் மிஸ் ஆகிடும். உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்க எஸ்ஐபி அமௌண்ட்டையும் மினிமம் 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதுக்கு தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி உங்க பெரிய ஃபினான்ஷியல் கோலை சீக்கிரமா அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க டவுட்டை கமெண்ட்ல சொல்லுங்க.